துணைவன் நாவல தழுவி எடுக்கப்பட்ட விடுதலை படத்துடைய 2வது பாகம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. முதல் பாகம் ஏற்படுத்திய தாக்கத்தை 2வது பாகம் ஏற்படுத்தி இருக்கா? என்ன கதை, படம் எப்படி போகுது, இந்த விஷயங்கள் எல்லாம் இன்டர்வியூல பார்க்கலாம். அல்மாபுரி அப்படிங்கிற கிராமத்துக்குள்ளார அதிகார வர்க்கம் கிளப்பக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்து மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வாங்க. இதுக்கு அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மக்கள் படை துணை செய்யும். இந்த மக்கள் படையுடைய தலைவரா பெருமாள் வாதியார், அதாவது விஜய் சேதுபதி இருப்பாரு. ஸோ அதிகார வர்க்கத்துக்கு பல பிரச்சனைகளை மக்கள் சார்பில் கொடுக்கக்கூடிய இந்த படைத்தலைவரான மக்கள் படைத்தலைவரான பெருமாள் வாதியாரை பிடிக்கிறது அப்படிங்கிறது அதிகார வர்க்கத்துக்கு, அதாவது காவல்துறைக்கு பெரிய சவாலான ஒரு விஷயமா இருக்கும். இந்த சவாலை எல்லாம் மீறி மக்கள் படை தலைவரான பெருமாள் வாதியாரை காவல்துறை கைது செய்வாங்க. ஸோ அவர்கிட்ட விசாரணை செய்யும் போது பெருமாள் வாதியார் ஏன் இந்த விஷயங்களை எல்லாம் செய்யறாரு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, எங்க இருந்து இந்த விஷயம் ஆரம்பிச்சது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்ற ஒரு முடிவா தான் முதல் பாகத்துடைய முடிவு இருக்கும். இதனுடைய தொடர்ச்சி தான் விடுதலை பாகம் 2 கதை. அதாவது இந்த பாகத்துல என்ன பிரீஃபா சொல்றாங்க அப்படின்னா, மக்கள் படை விஜய் சேதுபதி கிட்ட இருந்து, அதாவது பெருமாள் வாதியார் கிட்ட இருந்து எங்க இருந்து உருவாகுது, அதுக்கான சம்பவங்கள் என்னென்ன அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு காட்சியிலையும் விளக்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம மக்களுக்கும் காவல்துறைக்கும் இடையேயான அந்த மோதல்ல ஜெயிச்சது யாரு, இறுதியா பெருமாள் வாதியாருடைய நிலை என்ன, இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கு விடுதலை பாகம் 2 பதில் சொல்லியிருக்கு. படம் முழுக்கவே பெருமாள் வாதியார விஜய் சேதுபதி நிறைஞ்சிருக்காரு. ஒரு ஊருக்குள்ளார குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சாதாரண பெருமாள் வாதியாரா இருந்து மக்கள் படை தலைவரா அவர் மாறக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன் ஒவ்வொரு காட்சியிலையும் ஒவ்வொரு சம்பவத்திலையும் அவர் எப்படி மாறுறாரு, தன்னை மாத்திக்கிறாரு, எப்படி கள சூழலை புரிஞ்சுக்கிறாரு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே நீட்டா விஜய் சேதுபதி அந்த கேரக்டர்ல கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா படத்துடைய ஆரம்பத்துல அவர் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு, அதாவது தன் வாத்தியார் வேலையிலிருந்து விலகி மக்களுக்கான பணியை செய்யணும் அப்படிங்கிற அந்த முடிவை அவர் எடுக்கிறதுக்கு காரணமா ஒரு சம்பவம் அமையும். ஸோ அந்த ஒரு போர்ஷனை படத்துடைய பிகினிங்லயே வச்சது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த ஒரு சின்ன போர்ஷன்ல கருப்பன் அப்படிங்கிற கேரக்டர்ல கென் நடிச்சிருப்பாரு. ஸோ சின்ன கேரக்டரா இருந்தாலுமே அதை உணர்ந்து உள்வாங்கிட்டு அதை ரொம்பவே அழுத்தமான ஒரு நடிப்பின் மூலமா கரெக்டா வெளிப்படுத்தி இருக்காரு கென். ஸோ இவங்களை தவிர படத்துல இருக்கக்கூடிய நடிகர்கள் சூரி, மஞ்சு வாரியார், சேத்தன், கௌதம் மேனன், ராஜீவ் மேனன், ஸோ இவங்கெல்லாம் மெயின் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாமே அவங்களோட கேரக்டர்ஸை உணர்ந்து நடிச்சிருக்காங்க. ஸோ மற்றபடி இந்த 2ஆம் பாகம் முழுக்கவே விஜய் சேதுபதி, அதாவது பெருமாள் வாதியார் அப்படிங்கிற அந்த கேரக்டரை சுத்தி நகர்றதால முதல் பாகத்துல நம்ம அதிகமா ரசிச்ச கதாபாத்திரங்களான சூரி, சேத்தன், கௌதம் மேனன் அண்ட் ராஜீவ் மேனன், ஸோ இவங்களுடைய கேரக்டர் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இந்த 2வது பாகத்துல கொஞ்சம் கம்மியாவே இருக்கு அப்படிங்கறத ஃபீல் பண்ண முடியுது. அதே மாதிரி இந்த பிளாஷ்பேக் போர்ஷன்ல விஜய் சேதுபதியுடைய அந்த மேக்கப் ஆகட்டும், அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த விக் ஆகட்டும் கொஞ்சம் தனியா துருத்திக்கிட்டு தெரியுது. இதுவுமே ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பல இடங்கள்ல நிறைய கேரக்டர்ஸ்க்கு அந்த லிப்சிங்க்கும் மிஸ் ஆகுது. விடுதலை பாகம் 2ல பெருமாள் வாதியாருடைய இணையரா மஞ்சு வாரியருடைய கதாபாத்திரம் காட்டுறாங்க. ஸோ மஞ்சு வாரியாருமே கம்யூனிசம் பேசக்கூடிய ஒரு நபரா தான் இருக்காங்க. பெருமாள் வாதியார் கூட கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய கேரக்டர் எப்படி நமக்கு காட்டப்படுது அப்படின்னா, களத்துல அவங்களும் இறங்கி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள் நமக்கு காட்டுறாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்களுடைய உலகமும் குடும்பம், குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சுருங்கி போயிருது. திருமணத்துக்கு அப்புறமே அவங்களுமே வழக்கமான ஒரு கேரக்டருக்குள்ள போயிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துகிட்டே தான் இருக்கு. ஏன் அப்படின்னா பெருமாள் வாதியார் செய்யக்கூடிய செயல்களுக்கு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. ஸோ வழக்கமான குடும்ப வாழ்க்கையிலிருந்து இவங்க விலகிதான் இருக்காங்க, பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கு. ஸோ இது எல்லாமே அவங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த குடும்பம் அப்படிங்கிற அந்த அமைப்புக்குள்ளதான் இருக்காங்களே தவிர திருமணத்துக்கு அப்புறமா அவங்க களத்துல இறங்குறாங்களா, அவங்களுக்கான விஷயங்கள் எவ்வளவு தூரம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற காட்சிகள் ரொம்பவே குறைவாகவும் அழுத்தம் இல்லாமலையும் இருக்கிறது ஒரு மைனஸ். பண்ணையார்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கீழ்சாதி மக்களை எப்படி கீழ்த்தரமா நடத்துறாங்க, அதுக்கு அவங்க ஆற்றக்கூடிய எதிர்வினைகள் என்னென்ன, கணவன் மனைவி எப்படி இருக்கணும், தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்த ஒருத்தர் உயர் சாதியை சேர்ந்த பெண்ணை காதலிக்கும் போது வரக்கூடிய விமர்சனங்களுக்கு பதில் என்ன, அதிகாரத்துல இருக்கிறவங்க தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, அதாவது அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி அலட்சியமா நடத்தக்கூடிய கொலைகள் அப்படிங்கிறது சரியானதா, இந்த அதிகாரத்துக்கு சாதியம் எப்படி துணை போகுது, இந்த விஷயங்களை எல்லாம் சமரசம் இல்லாத திரைக்கதையா கொண்டு வந்திருக்கக்கூடிய இயக்குனர் வெற்றிமாறனுக்கு இந்த படத்துல வாழ்த்துக்கள் தான் சொல்லணும். கம்யூனிசம் பாதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பெருமாள் வாதியாருக்கு என்ன மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத அதே தாக்கம் குறையாம ஆடியன்ஸுக்கும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே போல இந்த கம்யூனிஸ்ட்
கம்யூனிசம் தொடர்பாகவும் இந்த மக்கள் அதிகார வர்க்கத்துக்கு எதிராகவும் பெருமாள் வாதியார் பேசக்கூடிய பல வசனங்கள் வந்து டு த பாயிண்டா இருக்கு. அதே மாதிரி இளையராஜாவுடைய பின்னணி இசை குறிப்பா தினம் தினம் பாடல்லாம் வந்து படத்துடைய பிளஸ். அதே மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரமுமே வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன சுவாரஸ்யம் கூட்ட முடியுமோ, அவங்களுடைய மனநிலை என்ன, அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து அவங்க எப்படி மாறுறாங்க, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே வலிந்து திணிக்காம கதையுடைய போக்குல கொடுத்திருக்க விதம் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு நமக்குமே என்கேஜிங்கா இருக்கு. அதே போல பெருமாள் வாதியார் பேசக்கூடிய பல வசனங்கள் வந்து டு த பாயிண்டா இருந்தாலும் சில இடங்கள்ல வந்து ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து கொடுக்குது. பார்க்குற ஆடியன்ஸுக்குமே வந்து அந்த விஷயங்கள் வந்து டயர்டா இருக்கு. 2.25 மணி நேரம் ரன் டைம் அப்படிங்கிறது இந்த விடுதலை பாகம் 2க்கு ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா டு த பாயிண்டா முடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் பல இடங்கள்ல இருந்தும் இந்த இவ்வளோ பெரிய ரன் டைம் அப்படிங்கிறது பார்க்குற ஆடியன்ஸையுமே பல இடங்கள்ல பொறுமையை சோதிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அதே மாதிரி வந்து நேத்து டைரக்டர் வெற்றிமாறன் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில ஒரு 8 நிமிஷத்துக்கிட்ட படத்துடைய ஒரு ரன் டைம் வந்து குறைச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த ஒரு விஷயமே வந்து பல இடங்கள்ல வந்து அதாவது இந்த எடிட்டிங் அப்படிங்கிறதுமே வந்து பல இடங்கள்ல பிசிறு தட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கோ அப்படிங்கிற ஒரு இதுவும் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. அதே மாதிரி அதிகப்படியான வைலன்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா குழந்தைகள் பார்க்கக்கூடிய படமா இது இருக்காது. ஸோ விடுதலை பாகம் 1 நீங்க பார்த்திருந்தீங்கன்னா அதோட கண்டினியூட்டி அதே மாதிரியான ஒரு தாக்கம் வந்து கண்டிப்பா இதுலயும் இருக்கும். ஆனா விடுதலை பாகம் 1 பார்க்காம டைரக்டா விடுதலை 2 பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய படமா தான் இது இருக்கும். ஸோ படம் பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன, பிடிக்காதது என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க.